Satyabama Institute of Science and Technology, Chennai and Sriperumbudur. அண்மை செய்தியாக பார்த்திருக்கிறோம். சிபிஐஎம் பொதுச் செயலாளராக எம்.ஏ. பேபி தேர்வு செய்யப்பட்டிருக்கிறார். ஒருமனதாக மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் அரசியல் பிரிவில் மூத்த உறுப்பினர் என்ற அடிப்படையில் அவர் தேர்வு செய்யப்பட்டிருக்கிறார். அது தொடர்பான அண்மை செய்தியை பார்த்திருக்கிறோம். விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் நவநீத கிருஷ்ணன். நவநீத கிருஷ்ணன், வணக்கம். விவரங்களை வழங்கலாம். கிட்டத்தட்ட பார்த்தோம் பெரிதும் எதிர்பார்க்கப்பட்ட அகில இந்திய மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியுடைய பொதுச் செயலாளருக்கான அறிவிப்பு தற்போது வெளியிடப்பட்டிருக்கிறது. அகில இந்திய மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியுடைய 24வது மாநாடானது தென் தமிழகத்தில் மிக முக்கிய மாவட்டமாக இருக்கக்கூடிய மதுரை மாவட்டத்தில் கடந்த 2ஆம் தேதி முதல் தொடங்கி நடைபெற்று வருகிறது. ஒவ்வொரு நாளுமே பகல் பொழுதிலிருந்து பிற்பகல் பொழுது வரை தமுக்க மைதான பகுதியில் இருக்கக்கூடிய உள்ளரங்கில் பல்வேறு கருத்தரங்கங்கள் நடைபெற்று வரக்கூடிய வேளையிலே மாலை வேளையில் திறந்தவெளி பகுதியில் கலை நிகழ்வுகள் நடைபெற்று வந்தன. இந்த நிலையில் தமிழக முதல்வர் அவர்களும் கலந்து கொண்டு இந்த கருத்தரங்கிலே உரையாற்றினார். அதனைத் தொடர்ந்து திரைப்பிரபலங்களுமே இங்கே வந்திருந்து உரையாற்றிய நிலையிலே பெரிதும் எதிர்பார்க்கப்பட்ட பல்வேறு பதவிகளுக்கான பொறுப்புகளுக்கான அறிவிப்புகள் வெளியாகும் என்று எதிர்பார்க்கப்பட்ட நிலையிலே உணவு இடைவேளைக்கு பிறகு தற்போது பார்த்தோமேனால் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியுடைய அகில இந்திய பொதுச் செயலாளராக எம்.ஏ. பேபி அவர்கள் அறிவிக்கப்பட்டிருக்கிறார். இந்த அறிவிப்பை பார்த்தோமேனால் கேரள முதல்வர் பினராயி விஜயன் அவர்கள் அறிவித்தார். அவருடைய அறிவிப்பை தொடர்ந்து அந்த உள்ளரங்கிலே இருந்த மற்ற பொதுக்குழு உறுப்பினர்கள் அனைவரும் கைதட்டி ஆரவாரம் செய்து அவருக்கு தங்களது வாழ்த்துக்களை தெரிவித்தார்கள். அதனைத் தொடர்ந்து இந்த பொதுச் செயலாளராக அறிவிக்கப்பட்டதற்காக தேர்வு செய்யப்பட்ட அந்த தேர்வு குழுவினர் உட்பட அனைவரும் ஒரு சேர 2 கரங்களையும் கோர்த்தவாறு பொதுச் செயலாளருக்கு வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் தெரிவித்து வருகின்றனர். தொடர்ந்து அவர் பொதுச் செயலாளராக அறிவிக்கப்பட்டிருக்கக்கூடிய எம்.ஏ. பேபி அவர்கள் செய்தியாளர்களையும் சந்திக்கவிருக்கிறார். முன்னதாக தன்னை இந்த பதவிக்கு அறிவித்ததற்கு அனைத்து பொறுப்பாளர்களுக்கும் பொதுக்குழு உறுப்பினர்களுக்கும் தனது நன்றியை தெரிவித்திருப்பது குறிப்பிடத்தக்கது. மொத்தத்தில் கடந்த 2ஆம் தேதி தொடங்கி நடைபெற்று வரக்கூடிய அகில இந்திய மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியுடைய 24வது மாநாடு தமிழகத்தை பொறுத்தவரை 5 முறை நடைபெற்று வந்தாலும் மதுரையில் 3வது முறையாக நடைபெற்று வரக்கூடிய வேளையிலே தற்போது பாண்டிகோவில் பகுதியிலிருந்து ஊர்வலமாக சென்று அடுத்த அந்த மாநாட்டுடன் இந்த அகில இந்திய மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியுடைய 24வது மாநாடு நிறைவு பெறும் தருவாயில் இருப்பது குறிப்பிடத்தக்கது. விவரங்களுக்கு நன்றி நவநீத கிருஷ்ணன். Satyabama Institute of Science and Technology, Chennai and Sriperumbudur.